அன்பார்ந்த ஆன்மீக பெரியவர்களே, நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி மார்கழி மாதத்தினுடைய 10ஆம் நாளாகி இன்றைக்கு நாம் 10வது பாசுரத்தை சேவித்துக் கொண்டு வந்தோம். பகவானுடைய நைவேத்தியத்திற்கு முன்னாலே இங்கே அந்த 5வது வீட்டு பெண்ணை அழைத்ததை பற்றி அந்த நாச்சியார், நோற்று சோர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நாங்கள் எல்லாம் நோன்பு செய்வதற்காக தான் வந்திருக்கிறோம், எல்லோரும் சென்றுதான் அந்த நோன்பை செய்ய வேண்டும், ஆனால் நீ மட்டும் தனியாக ஏதோ நோன்பை செய்து முடித்து விட்டவளைப் போல உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாயே, இது நல்லது அல்ல என்று சொல்லி அந்த பெண்ணுடைய செயலை கண்டித்தார்கள். ஆனாலும் அந்த பெண்ணிடத்திலே இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. அப்படி இருந்ததுனாலே மேலே அந்த வெளியே இருக்கின்ற பெண்களே உள்ளே இருக்கின்ற அந்த பெண்ணுக்கு நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாயு இந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கேதான் பெருந்துயில் தந்தானோ என்பதிலே நாம் நின்று கொண்டிருந்தோம். இங்கே நாராயணன் என்ற சொல்லுக்கு, அதாவது ஒவ்வொரு ஆத்மனுடைய, ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிரிலே இவன் கலந்து இருப்பவன் ஆகினாலேதான் நாராயணன் அந்தர்யாமித்துவ நிலையிலே பகவான் இருக்கிறார். ஆகையினாலேதான் அகம் பிரம்மாஸ்மி என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த போது சொன்னார். அதன் பிறகு அந்த நாராயணன் ராமாவதாரம் எடுத்து வந்தான். அந்த ராமனுடைய அவதாரம் இருக்கிறதே, அந்த ராமனுடைய அவதாரம் தர்ம அவதாரம். தர்மத்திற்கு என்று எந்த வடிவமும் இல்லை, ஆனால் ராமனுடைய வடிவம் தான் தர்மத்தின் வடிவம். ராமோ விக்கிரகவான் தர்மக என்று அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை பார்த்தோம். அதனுடைய பொருள் அதுதான். ஆக யார் ராம என்ற இந்த 2 எழுத்து மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் வேண்டியதை எல்லாம் கிடைக்கும். இந்த நாமத்தை 2 எழுத்துக்களை உடைய இந்த நாமத்தை சொன்னால், ராம என்ற பெயரை சொன்னால் ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் நன்மை செல்வம் எல்லாம் கிடைக்கும், செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்ற கருத்தையும் பார்த்தோம். ஆகினாலேதான் அங்கே உமையம்மை சிவபெருமானிடம் நான் 1000 பெயர்களையும், பகவான் விஷ்ணுடைய 1000 பெயர்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது, நீ ராமநாமத்தை மட்டும் அறிந்து கொள் என்று சொல்லி ஸ்ரீராம ராமரா என்ற அந்த சுலோகத்தை சொன்னார் என்று பார்த்தோம். ஆகையினால் அது ஆகையினாலே ராமன் புண்ணியன் என்று சொல்லி அங்கே ராமனாலே வதைக்கப்பட்ட ராவணன் பிரம்மாவினுடைய கொள்ளு பேரன் என்ற அந்த செய்தியை பார்த்தோம். ஏனென்றால் பிரம்மாவுடைய மகன் புலசியர், புலசருடைய மகன் வைச்சிரவஸ், அவருடைய மகன் வைச்சிராவணன், வைச்சிராவணன் என்பதன் தான் குபேரன் என்ற இந்த செய்திகளை எல்லாம் பார்த்தோம். இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இந்த ராமனாலே கொல்லப்பட்டவன் தான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் என்றாலே, கும்பம் அப்படின்னா என்ன? கும்பம் பானை. கர்ணன் என்றால் அந்த காதினை உடையவன். நமக்கெல்லாம் காது இப்படி இருக்கும், ஆனால் கும்பகர்ணனை பார்த்தால் அவனுடைய காதுகள் 2 குடத்தை போல இருக்கும். ஆகையினாலேதான்
அவனுக்கு என்னவென்றே பெயர் ஏற்பட்டது, கும்பகர்ணன் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், பிறகு சூர்பனகை எல்லாருக்குமே தாய் யார் என்றால் கைகசி என்ற அந்த அரக்கர் இனத்தை சார்ந்தவள். அவளை அந்த முனிவரிடம், அதாவது வச்சிரவஸ் என்ற முனிவரிடம் அனுப்பி வைத்து அவர் மூலமாக நீ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த கைகேசி என்பவருடைய தந்தையை அனுப்பி வைத்தான். அவளும் அந்த முனிவருடைய பர்ணசாலைக்கு சென்றாள். அங்கே சென்ற நேரம் என்னவாக இருந்தது? பிரதோஷமாக இருந்தது. ஆகையினாலே பிரதோஷ காலத்திலே ஆண் பெண் சேர்க்கை கூடாது என்று சொல்லி தடுத்தார். ஆனால் இல்லை இல்லை, நீங்கள் என்னை இப்போது அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்ல ஒரு தர்மம், அதாவது பெண்கள் விருப்பப்பட்டு கட்டாயப்படுத்தி தன்னை ஒரு ஆணிடத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது அவன் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏற்றவாறு அந்த பிரதோஷ நேரத்திலேயே என்ன செய்தார்? அந்த முனிவர் கைகேசியோடு சேர்ந்தார். இவன் பிறந்தான், ராவணன். அதுக்கு பிறகு அந்த பிரதோஷ நேரத்திலேயே மறுபடியும் கூடினார், கும்பகர்ணன் பிறந்தான். அதே காலத்திலேயே மீண்டும் 2 பேர் ஒன்று சேர்ந்தார்கள். சூர்பனகை பிறந்தாள். என்ன ஆயிற்று? பிரதோஷ நேரம் போய்விட்டது. கடைசியாக மேலும் 2 பேர் ஒன்றாக சேர்ந்த போதுதான் விபீஷணன் பிறந்தான். ஆகையினாலே அந்த பிரதோஷ காலத்திலே தோன்றிய 3 பேரும் அரக்கர் குணம் உடையவர்களாக இருந்தார்கள். அந்த காலம் கழிந்து பிறந்த விபீஷணன் மட்டும் நல்ல குணம் உடையவனாக, தர்மத்தை காக்கின்றவனாக இருந்தான் என்பதை ராமாயணத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக பிரம்மன் என்றாலும் சரி, சிவபெருமான் என்றாலும் சரி, அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? தன்னிடத்திலே வந்து தவம் செய்து வரம் கேட்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வேண்டுகின்ற வரத்தை உடனே கொடுத்து விடக்கூடியவர்கள். இதுல பிரம்மனை விட ரொம்ப ஈஸியா கேட்ட வரத்தை கொடுக்கிறது யாரு? சிவபெருமான். ஆகையினாலே அவருக்கு என்ன பேருனா ஆசுதர்ஷி அப்படின்னே பேரு. ஆசுதர்ஷினா மிக விரைவாக தரிசனம் கொடுக்கக்கூடியவர். அப்படிதான் என்ன பண்ணான்? பத்மாசுரன் ஒருத்தன் தான். அவன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். உன்னுடைய தவத்தை கண்டு நான் மெச்சினேன், உனக்கு என்ன வேணும்னா, சுவாமி நான் யார் தலைமையில கை வைக்கிறனோ அவங்க இறந்து போகணும்னு சொல்ல சரி கொடுத்து விட்டேன்னாரு. என்ன ஏதுன்னு யோசிக்கணும்ல. உடனே அவன் என்ன பண்ணான்? நில்லுங்க சாமின்னு அவருக்கு தலைமையிலேயே கை வைக்க போனான். பயந்து போனார். அதனால் தவம் செய்தால் கூட வரம் கேட்பது என்ன என்று நினைத்து கொடுத்திருக்க வேண்டும். உடனே அவர் பயந்து கொண்டு ஓட, உடனே திருமால் என்ன செய்தார்? ஒரு மோகினியாக அவதாரம் எடுத்து வந்து அங்கே அவனை மயக்கி அப்படி இப்படியாக நாட்டியம் செய்து அந்த மோகினி தன்னுடைய தலைமையிலே கையை கொண்டு போய் வைத்தாள். ஆகினால இவனும் வைத்தான். உடனே எரிந்து சாம்பலாகிவிட்டான். ஆகினால ஆசுதர்ஷின்னு சிவபெருமானுக்கு பேர். இங்க என்ன ஆனது? இந்த சிவபெருமான் கும்பகர்ணன் வரம் கேட்க நினைக்கிறான். அவனும் கொடூரமாக தவம் செய்கிறான். உடனே தேவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? பயந்து போகிறார்கள். இவங்க அண்ணன் ராவணன் வரம் வாங்கி கொண்டு பெண்களை எல்லாம் என்ன செய்கின்றான்? அந்த பாலியல் பலாத்காரம் செய்கின்றான், பல பேரை கெடுத்திருக்கிறான். ஆகினால் அப்ப குஞ்சிகஸ்தலான்னு ஒரு பெண் போயிட்டு பிரம்மதேவன்கிட்ட சண்டை போட்டு, நீ அந்த ராவணனுடைய கொள்ளுப்பேரன் ஆகினாலே தான் கேட்டதெல்லாம் கொடுத்த, நீ செஞ்சது தப்புன்னு சொல்ல, இல்லை இல்லை நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லி கடைசியா ராவணன் விரும்பாத பெண் யாராவது இருந்து அந்த பெண்ணை பலாத்காரப்படுத்தினால் அவன் தலையானது என்ன ஆகும்? சுக்குநூறாக உடைந்து சிதறிவிடும் என்று அன்று முதல் ஒரு வரத்தை அந்த அவனுக்கு கொடுத்து விட்டார். யாருக்கு? ராவணனுக்கு. ஆகினாலதான் ராவணன் சீதையை கவர்ந்து வந்து பல நாட்கள்
அசோகவனத்திலே சிறை வைத்திருந்தாலும் கூட சீதை விரும்பவில்லை ஆகையினாலே அவன் அந்த சீதை இடத்திலே செல்லவில்லை, அவளை தீண்டக்கூட இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் அங்கே போய் அவ்வளவு நாள் இருந்தா ஆகினால் அவளை எப்படி பத்தினின்னு சொல்றது, பதிவிரதின்னு சொல்றதுன்னு இந்த அறகுறைகள்லாம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். அதுங்கெல்லாம் சொல்லிட்டு போவோம். ஆகினால் எதை படித்தாலும் முழுமையாக படித்து பார்க்கணும். சரி இருக்கட்டும். ஆகையினால என்ன பண்றான் இவன், கும்பகர்ணன் தவம் செய்கிறான். உடனே தேவர்கள் எல்லாரும் ஓடி வந்து பிரம்மாவிடத்திலே, சுவாமி இவங்க அண்ணனே வந்து வரம் வாங்கி நிறைய பேரை அழித்து கொண்டிருக்கிறான், முனிவர்கள் இருந்தாலும் எடுத்து சாப்பிட்றான், பெண்களை எல்லாம் கற்பழிக்கிறான், என்ன அவன் செய்யாத அட்டுழியமே இல்லை. இப்ப இவனுக்கு வேற அவன் கேட்கிற வரத்தை கொடுத்துட்டான், என்ன அவ்வளவுதான், தேவர்களாலே வாழவே முடியாது, நம்முடைய தேவ வம்சத்தையே அழித்து விடுவார்கள். ஆகினாலே நீ என்ன பண்ணணும், கும்பகர்ணனுக்கு எந்த விதமான வரமும் தரக்கூடாது என்று தடுத்தார்கள். உடனே அவர் என்ன பண்ணார், இல்லை இல்லை, யாரா இருந்தாலும் என்னை நோக்கி தவம் செய்தால் நான் என்ன செய்வேன், அவர்களுக்கு கேட்கின்ற வரத்தை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். என்ன இவர் இப்படி சொல்றாரு, இவர் சொன்னா அந்த கும்பகர்ணன் என்ன வரம் கேட்பானோ என்ன ஆகணும்னு பயந்து போய் கடைசியில நீங்கள் வரம் கொடுங்கள், ஆனால் அவன் என்ன வரம் கொடுக்கின்றானோ அது ஒரு கேட்கக்கூடாத வரமாக இருந்தால் அதை மாற்றி உரைக்குமாறு நீங்கள் உங்களுடைய மனைவியான சரஸ்வதி தேவியை அவனுடைய நாக்கிலே என்ன வீட்டிற்குமாறு செய்து அவன் வரம் கேட்டால் அந்த வரத்தை மாற்றிவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். சரி, அதே மாதிரி செய்து கொள்ளலாம் என்று பிரம்மா ஒத்துக்கொண்டார். இங்க நித்திரை அப்படின்னா என்ன அர்த்தம், நித்திரைனா தூக்கம். நித்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம், நித்தியம் என்றால் எப்பொழுதும் இருக்கின்றவன், நிலைத்து நிற்கக்கூடியவன். பரம்பொருள் கடவுள் நித்தியன், நேற்று இருந்தார், இன்றைக்கு இருப்பார், நாளைக்கும் இருப்பார். ஆனால் மனிதன் மற்ற எந்த விலங்காக இருந்தாலும் நேற்று இருந்திருக்கும், ஒருவேளை இன்றைக்கும் இருக்கும், நாளை இருக்கும் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆகையினாலே இந்த மற்ற உயிரினங்களினுடைய அந்த உயிரானது நித்தியத்துவம் உடையது இல்லை. ஆனால் இவன் என்ன கேட்க நினைத்தான், இந்த கும்பகர்ணன், சுவாமி எனக்கு நித்தியத்துவம் வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் எப்பவுமே இருக்கணும், யாராலும் நான் அழிக்கப்படக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சாவக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் அதனுடைய உட்பொருளே. ஆக நான் சாவாமல் இருக்க, எப்பொழுதும் நித்தியத்துவம் உடையவனாக இருக்க தாங்கள் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அவன் வரம் கேட்க நினைத்திருந்தான். ஆகையினாலே இப்பொழுது அவன் வரம் கேட்க தொடங்குகின்றான். அவனுடைய நாவிலே சென்று சரஸ்வதி தேவி ஏறிக்கொண்டாள், குடி புகுந்து கொண்டாள். அவன் பிரம்மா வந்து, கும்பகர்ணா மிகவும் நல்லது, நீ அற்புதமாக தவம் செய்தாய், அரும் தவம் செய்தாய், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன கேட்க நினைத்தானோ அதை விட்டுவிட்டு, சுவாமி எனக்கு நித்திரைத்துவம் வேண்டும் என்று கேட்டுவிட்டான். அவன் கேட்க நினைச்சது நித்தியத்துவம் வேண்டும். அங்க சரஸ்வதி என்ன பண்ணான், அந்த சொற்களை மாற்றி எழுத்துக்களை மாத்திட்டான். எனக்கு நித்திரைத்துவம் வேண்டும் உடனே, நித்திரை நான் தூக்கம், நான் எப்பொழுதும் தூக்கத்திலே இருக்க வேண்டும் என்று கேட்பதாக அர்த்தம். ஆகையினாலே அவன் கேட்டதற்கு உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி கொண்டு, கும்பகர்ணா ததாசு 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 சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா மறுபடியும் அங்க நின்னா தான் தவறாக கேட்டு விட்டோம் என்று நினைத்துக் கொண்டு மறுபடியும் தவம் செய்து ஏதாவது தொந்தரவு கொடுப்பான் என்று அவர் மறைந்து போய்விட்டார். ஆகையினாலே அவனுக்கு 6 மாதம் தொடர்ந்து தூங்குகின்ற ஒரு வரம் இருந்து ஒரு சாபம் ஏற்பட்டது. வரம் கேட்க நினைத்தால் அது சாபமாக போய்விட்டது.
ஆகையினாலே தான் 6 மாதங்கள் அவன் உறங்கிக் கொண்டிருப்பான். உறங்கி எழுந்து எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு ஒரு 1000 வண்டி சாதம், ஒரு 600 மாடுகள், அது இது ஏற்ற மாதிரி எல்லாம் சாதம் சாப்பிட்டா காய்கறி பலகாரம் எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான், படுத்து உறங்கி விடுவான். ஆனால் இவன் கடைசியாக ஒரு முறை சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான், ராவணன்கிட்ட, அண்ணா நீ செஞ்சது தப்பு. பாவங்களிலே மிகவும் கொடுமையான பாவம் மாற்றான் மனைவியை அடைய வேண்டும் என்று நினைப்பது. அது பஞ்சமா பாதகத்திலே முக்கியமானது, முதலாவதாக இருப்பது. ஆகினால தயவு செய்து நீ சீதையை விட்டுவிடு, ராவணனிடத்திலே ஒப்படைத்து விடு என்று ஒரு வேண்டுகோள் வைத்துவிட்டு அவன் உறங்கச் சென்று விடுகிறான். ஆனால் உறங்கச் சென்று போய் கூட என்ன ஆகவில்லை, அவன் பேச்சை கேட்கவில்லை. போர் மூண்டு விட்டது. முதல் நாள் போருக்கு சென்றான் ராவணன். அங்கே என்ன செய்தார் ராமர், அவனுடைய எல்லா அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் அழித்து விட்டு வெறுங்கையோடு இலங்கைக்கு திரும்பினான். ரொம்ப வருத்தப்பட்டானா ராவணன். என்னன்னு, நம்ம இப்படி பெரிய தடபுடலாக வந்து எதுவும் இல்லாம நிராயுதபாணியாக போகின்றோமே, நம்மை பார்த்தால் அந்த ஜானகி சிரிப்பாளே என்று அதற்காக வெட்கம் கொண்டு அவன் அவனுடைய நகரத்திற்கு இலங்கைக்கு திரும்பினான் என்று அதில் அற்புதமான பாடல்கள் 4-5 பாடல்கள் வருகின்றன. சரி, ஆகையினாலே அங்கே அந்த கும்பகர்ணன் இப்படி வரம் கேட்டு விட்டதனாலே அவன் உறங்க சென்று விட்டான். முதல் நாள் போருக்கு போயிட்டு எல்லாத்தையும் இழந்து விட்டு என்ன சொன்னார் ராமர், நீ இன்றைக்கு மிக அற்புதமாக போர் செய்தாய், எதுவும் இல்லாம நிராயுதபாணியாகிவிட்டாய். வேண்டுமானால் நான் உன்னை இன்றைக்கே கூட கொன்றுவிடலாம், ஆனால் நீ இன்றைக்கு போய் நாளை போருக்கு வா என்று சொல்லி அனுப்பினார். இவன் உண்மையான வீரனா இருந்தா என்ன பண்ணணும், அடுத்த நாள் போருக்கு போயிருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணா, பயந்துட்டு இருக்கிறான். ஆகினாலதான் 2வது நாள் போருக்கு கும்பகர்ணனை எழுப்பி அவனை போர்க்களத்திற்கு சென்று எதிரிகளை எல்லாம் அழித்து விடலாம் என்ற நோக்கத்திற்காக கும்பகர்ணனை எழுப்புகிறான். மலை போன்ற பெரிய உருவம், அவனுடைய அந்த ராமன் படைகள் என்னது, ராமனுடைய படைகள் வானரங்கள், குரங்குகளும் கரடிகளும், அதெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த கும்பகர்ணனுடைய பாதம் அளவு கூட வரவில்லை. ஆகையினாலே அப்படிப்பட்ட நமது தம்பி கும்பகர்ணனை அனுப்பினால் என்ன செய்வான், ராமனுடைய படைகளை எல்லாம் அடித்து துவம்சம் செய்துவிட்டு நமக்கு வெற்றியை தேடி கொடுப்பான் என்று நினைத்து அவனை எழுப்ப நினைக்கிறான். ஒன்றும் ஆகல. ஆகினாலே எவ்வளவோ செய்து பார்க்கிறார்கள். கடைசியில் அவன் படுத்து கொண்டிருக்கிறான் இல்லையா, படுத்து கொண்டிருக்கிற பொழுது இந்த பக்கம் ஒரு 600 வீரர்கள், இந்த பக்கம் ஒரு 600 வீரர்கள், ஒவ்வொருத்தர் கையிலையும் பெரிய பெரிய தடி, அந்த தடிகளை கொண்டு அவனுடைய கன்னத்திலே ஓங்கி ஓங்கி அடிக்கிறார்கள். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுதான் இறங்குவாய் இறங்கு, உறங்குவாய் உறங்குவாய் என்று சொல்லி, என்ன நீ உறங்குகின்ற அந்த நேரம் முடிந்து விட்டது. ஆகையினாலே கரங்கு போல வில்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்று அவர்கள் ஓங்கி ஓங்கி அடிப்பதற்கு ஏற்றவாறு ஒரு அருமையான சந்தத்திலே அங்கே ஒரு பாடலை பாடியிருக்கிறார் கம்பர். நீ உறங்கியது எல்லாம் போது, இனிமேல் நீ ஒரு வழியாக எங்கு சென்று உறங்க வேண்டும், அந்த கால தூதன் எம்முடைய தூதர்கள் இடத்திலே அகப்பட்டு கொண்டு நீ இறக்கப் போகிறாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் அடிக்கிறார்கள். இல்லை, கடைசியாக மிக அருமையாக சமைக்கப்பட்ட உணவுகள், பண்ட பதார்த்தங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து அவன் மூக்கு கிட்ட கொண்டு போறாங்க. அந்த வாசனை உலக்கைக்கு அடிபட்டு எழாத அவன் அந்த உணவுடைய அந்த வாசனையை நுகர்ந்தவுடனே எழுந்து கொள்ளுகிறான். அதுக்கு பிறகுதான்
அனுப்பி வைக்கிறான் ராவணன் கும்பகர்ணனை போர்க்களத்திற்கு. அது இதுக்கு முன்னாடிலாம் பட்டிமன்றம்லாம் போடுவாங்க. தன்னுடைய அண்ணன் செய்தது தவறு என்று நினைத்து, தவறு என்று தெரிந்தும் போர்க்களத்திற்கு சென்று தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறான் கும்பகர்ணன். சரிதானா? ஆகையினாலே அவன் நன்றி விசுவாசம் அதிலே சிறந்தவன் என்று சொல்லுவார்கள். இன்னொரு பக்கம் சில பேர் என்ன சொல்வார்கள், நன்றி விசுவாசத்திலே சிறந்தவன் கர்ணன் தான். ஆக நன்றி விசுவாசத்திலே சிறந்தவன் கும்பகர்ணனா கர்ணனா அப்படின்னு அப்போ அந்த காலத்தில் 80க்கு முன்னாடி நல்ல பட்டிமன்றம்லாம் நடக்கும். நான் கூட பல பட்டிமன்றங்களில் பல ஊர்களும் போயிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தா அந்த பட்டிமன்றம் நடத்துறதெல்லாம் அந்த கணவன் மனைவி இவர்களை பற்றி, அந்த குடும்பத்தை பற்றி அதெல்லாம் கொச்சப்படுத்துகிற மாதிரி என்னென்னமோ நடக்குது. அது நான் பார்க்கறது இல்லை. அந்த விளம்பரத்தை போடுறான் பாரு, அந்த நேரத்தில் பார்த்தாவே அது தெரிஞ்சிடும் இது ரொம்ப மோசமான பட்டிமன்றம்னு. ஆகையினாலே அப்படி இந்த கும்பகர்ணன் அழிக்கப்படுகிறான். ஆகையினாலே தான் கூற்றத்தின் வாய் இந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே தான் பெருந்துயில் தந்தானோ. இங்க இந்த பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள், கும்பகர்ணனுக்கும் உனக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டு இருக்க வேண்டும். அந்த போட்டி ஏற்பட்டதனாலே என்ன, போட்டிக்கு நிபந்தனை என்ன, யார் தோற்று போகிறார்களோ அதுக்கு மேலே அவர்கள் அதை செய்யக்கூடாது. இப்போ ஒரு பெரிய வித்வான், சங்கீத வித்வான் இருக்கார், இன்னொரு வித்வான் இருக்கார், 2 பேருக்கும் அந்த போட்டி நடந்தால் தோற்று போகிறவர் அதுக்கு பிறகு தான் சங்கீதம் பண்ண மாட்டேன் என்று விட்டு விடுவார். அதை போல கும்பகர்ணனும் இந்த பெண்ணும் அந்த போட்டியிலே ஈடுபட்டு கும்பகர்ணன் தோற்று போய் விட்டதனாலே அவனுடைய தூக்கத்தை எல்லாம் இந்த பெண்ணுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவன் தூக்கத்தை ஒழித்து விட்டு போர்க்களத்திலே சென்று இறந்து போனானோ என்னமோ என்று இங்கே அந்த பெண்ணை, உள்ளே இருக்கின்ற பெண்ணை இந்த பெண்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள். கூற்றத்தின் வாய் இந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கேதான் பெருந்துயில் தந்தானோ. ஆகினால்தான் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயோ. ஆனால் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, நீ மிகவும் சிறந்த பெண், கண்ணனுக்கு வேண்டியவள். கண்ணன் முன்னேற்றத்திலே வந்து போயிருக்கிறான். அந்த துளசி வாசனை எல்லாம் வீசுகிறது. ஆகையினால் நீ என்ன பண்ணாத, இனிமேலும் உறங்கிக் கொண்டு இருக்கிறதை போல பாசாங்கு செய்யாதே, வெளியே வா என்று இந்த பெண்ணை அழைக்கிறார்கள். அவளும் என்ன செய்கிறாள், வெளியே வருகிறாள். இதில் என்னன்னா, தேற்றேமாய் வந்து திறவேலூர் எம்பாவாய், நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். உறங்கிக் கொண்டிருக்கிறதுனாலே உன்னுடைய தலைமுடியானது கலைந்து விட்டிருக்கும், அல்லது ஆடைகள் எல்லாம் விலகி கொண்டிருக்கும். அப்படியே அறக்க பறக்க ஓடி வராதே. அப்படி ஓடி வராமல் உன்னை நீ திருத்திக்கொள். நல்ல முறையிலே ஆடையை அணிந்து கொண்டு சரி செய்து கொண்டு தலையெல்லாம் நல்ல முறையிலே சீவிக்கொண்டு மிகவும் தேஜஸ் உடையவளாக வந்து அங்கே கதவை திறக்க வேண்டும் என்று சொல்ல அந்த பெண்ணும் வந்து அப்படியே திறந்து விட்டாள் என்று பார்க்கிறோம். இங்கே அதற்கு முக்கியமாக என்னன்னா, இந்த கும்பகர்ணன் என்பவன் தாமச குணத்தினுடைய அம்சம், தாமச குணம். ஆக தாமசம் குணம்னு தெரியலையா, 3 குணங்கள், தாமசம், ராஜசம், பிறகு உத்தமம், இந்த 3. ஆகினாலே தாமச குணங்கள் தாமச குணத்தை பகவான் அழிக்கின்றவன். அழித்து மனிதர்களுக்கு எல்லாம், இந்த மண்ணுலகத்திலே வாழ்கின்றவர்களுக்கு எல்லாம் என்ன உத்தமர்களாக வாழ வழிவகை செய்கின்றவன் என்ற ஒரு உள்ளுரை பொருள், சுவாபதார்த்தம் இதிலே மிக முக்கியமாக அடங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினால் இதுதான் கும்பகர்ணன் வரம் வாங்க நினைத்தால் அந்த வரமே சாபமாக மாறிப்போனது என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆகையினால் இன்றைக்கு அந்த கும்பகர்ணன் வதை, அந்த கதை தெரிஞ்சது இல்லையா, நித்திரைத்துவம் நித்தியத்துவம் இதெல்லாம். ஆகையினால் நாளைக்கு வேறு ஒரு பெண்ணை, ஒரு 1000 வீட்டு பெண்ணை எழுப்புகிறார்கள். அருமையான பாசுரம். கொஞ்சம் முன்னாலேயே வாருங்கள், செவிமடுத்து சுவைத்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு சுவையுள்ளதாக இருக்கும். ஆகையினால் இந்த 10ஆம் நாள் பாசுரம் இதுவே முடிவுறுகிறது.
சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஜெகத்.